கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கஞ்சா விற்பனை செய்த தம்பதி உட்பட 4 பேர் பிடிபட்டனர். கொடிக்களம் கிராமத்தைச் சேர்ந்த கவியரசன் சுமைதாங்கி பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தனது மனைவி சங்கீதாவுடன் வசித்து வந்துள்ளார். தம்பதியினர் தியாகு, லோகேஷ் ஆகியோருடன் சேர்ந்து சென்னையில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த பெண்ணாடம் பகுதியில் விற்பனை செய்து வந்த நிலையில் 4 பேரும் பிடிபட்டதுடன் அவர்கள் வீட்டில் இருந்து 1.25 கிலோ கஞ்சா, 17,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் போதைப் பொருள் மறைத்து வைத்திருந்த இருவர் சிக்கினர். பீட்டர் சாலையில் நடைபெற்ற சோதனையில் மெத்தகுலைன் என்ற போதைப் பொருள் மறைத்து வைத்திருந்த திருவல்லிக்கேணி மனோஜ்குமார், கோயம்பேடு சந்தோஷ் ஆகிய இருவர் சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் விதவிதமான புதுவித போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தபடியே உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் புகையிலை பொருட்களை இளைஞர்கள் பயன்படுத்துவது போன்ற வீடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குமாரபாளையம் பகுதியில் இளைஞர்கள் போதைப் பொருளை கையில் கசக்கி வாயில் வைத்து செல்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.